உங்களுடைய பயோலையுமே பார்க்க ஒரு விஷயம் என்னன்னா, காரைக்குடி டு லண்டன் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒரு பையனுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கும் அத கனவு கண்டுட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு போய் படிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கும்போது டாக் அபவுட் உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் இந்த டிராவல் அண்ட் டிரான்சிஷன். இவ்வளவு தூரம் போய் இங்கெல்லாம் படிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாது. ஏன்னா நான் வந்து லோன் எடுத்து தான் போயிருந்தேன். ஓகே, ஃபுல் பேமெண்ட்லாம் அந்த மாதிரிலாம் போகல. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்ம நினைச்சது நடக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா அது ஒரு காலத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷனேட்டட் தாட் தான். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது தான். அது வந்து சொல்லப்போனால் இதுக்குன்னு நான் வந்து மெனக்கெட்டு அப்படிலாம் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணல. காலப்போக்கில் அது நடந்தது தான். ஏன்னா சினிமா இன்ஜினியரிங் முடிச்சு சினிமா போவேன்னு நினச்சி பார்க்கல. சினிமா முடிச்சுட்டு அடுத்து நான் இதுக்கு யூகே போவேன் அப்படின்னு நினச்சி பார்க்கல. சுத்தமாக அங்கே போனோன்னா அங்கே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் தான் எல்லாமே. அப்போ படம் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்காதீங்க, நடக்கும் படம் பண்ணணும். ஸோ வந்து அதுவுமே அப்படிதான். இதுல வந்து நான் பிளானிங்லாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்டோரி பவுண்டட் இருந்ததெல்லாம் போயிட்டே தான் இருக்கு. பண்ணுவேன், ஆனால் எப்போ பண்ணுவேன் தெரியாது. பண்ணுவேன், அது வாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும்.